வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா வீடியோ பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா ஆல்ரெடி 39 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, பார்ட் 40 சரிங்களா? 40வது வீடியோ போடப் போறேன். ஆ இந்த கொஸ்டின் பார்க்க முன்னாடி 2025, 23, 24 கொஸ்டின்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், இஓ கொஸ்டின், அதேமாரி டெட் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, கீழ்க்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்புகளில் இல்லை? இது வந்து கீழ்க்கண்டவற்றில் தேனரசன் படைப்புகள் இல்லைன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, மலை பற்றி பயிர்தல். சரிங்களா? வெள்ளை ரோஜா, மண் வாசல், பெய்து பழகிய மேகம். இதெல்லாம் வந்து தேனரசன் படைப்புகள். மலை பற்றிய பயிர்தல் வந்து தேனரசன் படைப்புகளில் இல்லை. சரிங்களா? 2வது கொஸ்டின் பாருங்க. பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு. பொது மொழிக்கு எடுத்துக்காட்டுனா 8 சரிங்களா? பொது மொழிக்கு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 8. காலம் கடந்த பெயரெச்சம். காலம் கடந்த பெயரெச்சம் எதுன்னு கேட்டா வினைத்தொகை. சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க. காலம் கடந்த பெயரெச்சம் எதுன்னு கேட்டா வினைத்தொகை. 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படும் யாருன்னா துரியோதனன். பாஞ்சாலி சபதத்துல பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படும் யாருன்னா துரியோதனன். 5வது கொஸ்டின் பாருங்க. காந்தியடிகள் மொழிபெயர்த்த பெருமனார் யாருன்னு கேட்டா திருவிக்க. காந்தியடிகள் தமிழம் வரும்போது அவரோட மேடை பேச்சை மொழிபெயர்த்து யாருன்னு கேட்டா திருவிக்க தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. சரிங்களா? பாத்துக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். இது அடிக்கடி இந்த எக்ஸாம் வந்து கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். சரிங்களா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த யாருன்னு கேட்டா பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டா பாரதியார். உழைக்கும் மக்கள் தன் களைப்பு மறக்க பாடும் பாடல் வகை என்னன்னு கேட்டா நாட்டுப்புற பாடல். உழைக்கிற மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் எதுன்னு கேட்டா நாட்டுப்புற பாடல். சரிங்களா? அடுத்து பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டா பகைனா தூதானது பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. தவறான ஒளி மரபை சொல்லி தேர்வு செய்க. தவறான மொழி தான் புறா வந்து குளரும் அப்படிங்கிறது தவறானது. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும் இதெல்லாம் கரெக்ட். புறா வந்து குணங்குன்னு வரும், இங்க வந்து குளரும் சொல்லி தவறுதலா இருக்கு. சரிங்களா? உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உழவு பற்றிய பழமொழி கேட்டா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுதான் கரெக்டானது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியை நாம் அறிவன வச்சே தேர்க. அதாவது தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடாயும் போல் பாதுகாப்பு தரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தப்பு. 13வது கொஸ்டின் பாருங்க. நும்மனை சிலம்பு கலிய ஆயிரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலியக. இவ்வரிகள் வந்து எது இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐங்குறு நூறு. பா வகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியம் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டா ஒண்ணு வந்து பரிபாடல், இன்னொன்று வந்து கலித்தொகை. சரிங்களா? பா வகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் கேட்டா ஒண்ணு வந்து பரிபாடல், இன்னொன்று வந்து கலித்தொகை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15வது கொஸ்டின். அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு எப்படின்னா நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகன் அமர் காதல் ஐய நின்னோடு எழுவர் ஆணம் என்று ராமன் யாரை கூப்பிடுனா விடனனா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? விடனனை வந்து அகன் அமர் காதலைய நின்னோடு எழுவர் ஆணம் என்று ராமன் யாரை குறிப்பிடனா விடனனை சொல்லியிருப்பாங்க. நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஒரு 39 வீடியோ போட்டிருக்கேன். இது 40வது வீடியோ. எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுல நம்ம எப்படி கொஸ்டின் கேட்காங்க, எந்த மாதிரி கேட்காங்க நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேடி உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கிடைக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின் இருக்கு, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். படிப்பு சம்பந்தம் ஹெல்ப்பாக இருக்கும். வரப்போகிற குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க 17வது கொஸ்டின். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் தான் சுந்தரர். சுந்தரர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர். அடுத்து பாருங்க திருவிளையாட புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டா 64. 10வது கொஸ்டின் பாருங்க. முனைப்பாடியார் என்ற இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்கள் கொண்டது கேட்டா 225. அறநெறிச்சாரம் வந்து எத்தனை பாடல்கள் கேட்டா 225. அது யார் பாடினா முனைப்பாடியார்.
அடுத்து பாருங்க, அகர வரிசையை அமைத்திடுக. இதுல வந்து ம, மா, மீ, இ, உ, மூ, மே, மே. அதுல வந்துருக்கு. அதுல வந்து சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல் காண்க. ஞாலம் அப்படின்னா அதோட வேர்ச்சொல்லுங்கிறது ஞால். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. 22ஆம் கொஸ்டின். குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வந்து ஒரு வினாவலு. அந்த ஒரு விரலை காட்டி ஒன்று சின்ன விரலா பெரிய கேட்டால் அது வினாவே தப்பா இருக்கு. அப்போ வந்து வினாவலு. பொருந்தாததை கண்டறிய. சரிங்களா? பொருந்தாதுங்கன்னா இதுல வந்து வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய் இதெல்லாம் வந்து பொருந்து. தண்ணி தொட்டி வந்து பொருத்தல. சரிங்களா? ஆதிரியான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? ஆதிரியாங்கிறது ஒரு காலப்பெயர். அடுத்து பாருங்க, சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏய்க்கலை என்கிறது தமிழ். சரிங்களா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. நானானது நாக்கு. ஒரு ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக. தாள் தாள். அதாவது செவுத்துல விடுற பள்ளிக்கு வர்ற இல்லு வந்து பாத்தீங்கன்னா தாலாட்டு. ஸ்கூலுக்கு வர்ற இல்லு வந்து பாத்தீங்கன்னா பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் கேட்டா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்த நாடுகள் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். கிரேக்க அறிஞர் தலாமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை சொல்றாங்க பாத்தீங்கன்னா கரூர் வந்து சொல்றாங்க. கிரேக்க அறிஞர் தலாமி வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமா எந்த ஊரை சொல்றாங்கன்னா கரூரை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தமிழகத்தின் தலைநகர சென்னை இருக்க வேண்டும் என்பதற்கு தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியார்னா மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் தான் இந்த வேடை சொல்லியிருப்பாங்க. இது வந்து 10th தமிழ்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து அம்பேத்கர் இயற்பெயர் கேட்டா பீமாராவ் ராம்ஜி. பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரோட இயற்பெயர் கேட்டா பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசன் நூல்கள். வாணிதாசன் வந்து தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இதெல்லாம் வந்து வாணிதாசன் நூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேன என நாட்டுப்படலை ஒட்டி திண்டாதார் விண்ணப்பம் பாடியார் யாருன்னா கைமணி தேசிய விநாயகம். சரிங்களா? அடுத்து வெங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் ஆக விரும்பியது யாருன்னு கேட்டா வெங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸ் ஆக விரும்பினார். அதாவது குலசேகர வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா படிநூல். சரிங்களா? 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் முதல் தமிழர் மரபும் என்ற சொற்பாச்சுன்னா தேவநேய பாவனார். இதெல்லாம் வந்து 8th தமிழ் ஓல்டு புக்ல கிடக்கு. சரிங்களா? 8th தமிழ் ஓல்டு புக்ல கிடக்கு. தமிழ் மகன் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பால் புலவர் யாருன்னா ஔவையார். அடுத்து பாருங்க, கூற்றும் காரணம். காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளும் சிறிய வேலைப்பாடுடைய பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். கா என்பதுக்கு பாரந்தாகும் கோல் என்று பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது கேட்டா பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை தான் எப்படின்னா மரக்கால் குதிரை என்று அழைக்கப்படுகிறது. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? பாருங்க, உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர்னா ஜவஹர்லால் நேரு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வளவன் கிணச்சித்தவளை போல வாழ்ந்தான். அதாவது வளவன் எப்படி இருக்கான், அதுக்கு சரியான விளக்கம் கேட்டீங்கன்னா வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதுதான் சரியானது. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிந்த பாரியின் பரப்பு மலையின் புகழ் குன்றின் மேல் விளக்கு போல பரவியது. இது வந்து பாரியின் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் செய்வினை வாக்கியம் எது? அதாவது அமைச்சர் விருது வழங்கினா இதுதான் செய்வினை வாக்கியம். 43ஆம் கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றில் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. வானமே இளவெயிலே மரச்செறிய. இதான் வந்து வினாத்தொடர் அல்லாத ஒன்று. மொத்தம்லாம் வினாத்தொடர்ல வருது. அடி நிமிர் இல்லா செயல் தோல்வி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது என்னன்னு கேட்டா இது வந்து என்னது 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சரிங்களா? கணித மேதேவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். வாழ்வதற்குரிய அன்பு நெறிகளை கூறும் உயர்ந்த நூல் கேட்டா திருக்குறள் என்று பாராட்டியதுனா ஆல்பர்ட் சுவைசம். ஆல்பர்ட் சுவைசம் தான் வாழ்வதற்குரிய அன்பு நெறிகளை காட்டும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொன்னார். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் தான் திருமந்திரம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 48ஆம் தேவநாய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பொழில் அகரமுதியில திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். பள்ளி பறவைகள் என்ற நூலை வச்சார். அதாவது முதல் 2 கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட். மூணாவது வந்து மூணாவதுல வருது பள்ளி பறவைகள் தேவநாய பாவனர் கிடையாது. அது வந்து பெருஞ்சித்திரன். சரிங்களா? அடுத்து வந்து தம்மீது எச்சமிட்ட கோக்கை விழித்து பார்த்து எரிந்தவன் யாரு? பொங்கனார். அட்டமா சித்திகள் என்று இதில் ஆட்டம் எனும் சொல்லின் பொருள் வந்து 8. சரிங்களா? வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு.
உழைக்கப்பட்டன பெண்கள் உலக்க வச்சு குத்தத்துல பாடும் பாடும் பாட்டு தான் அந்த பாட்டு. சரிங்களா? அப்போ தற்பெது நான் செய்யணும் நீ பொறுத்தருள் வேண்டும் எந்த நின தற்புகழை இயம்பிட வேண்டும். இது இயல்பு சொற்கள் எதுன்னு கேட்டா, அதாவது இயல்பு எதுன்னு கேட்டா, இறுதி எழுத்து ஒன்றா வந்தாதான் இயல்பு. இதுல பாருங்க வேண்டும். பாத்துக்கோங்க. எதுகை, மூனை, இயல்பு இதெல்லாம் இருக்கு. பாத்துக்கோங்க. இது வந்து 9th பழைய புக்ல வந்து தெளிவா கொடுத்திருப்பான். சந்தி பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிய இந்த பூமியில் ஒவ்வொரு துகள்களும் எம் மக்களுக்கு புனிதமானது. இதான் வந்து துகள்களும் இதான் கரெக்டான பதில். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பிள்ளை தமிழ் வந்து 10 பருவங்கள். சரிங்களா? பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்ட பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மீசை உள்ளேடா. இதான் வந்து பாரதியோட பாட்டு குயில் பாட்டுல பாடுறோம். அடுத்து நீராளும் தடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வருத்தப்பட இடம்பெற்றிருந்த மனநிலையத்துல இந்த பாடல் இருக்கு. ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிப என்ற தொல்காப்பிய நுட்பாக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் கேட்டா உலா. சரிங்களா? அடுத்து குரம் என கூறப்புறம் சிற்றிலக்கியவாதம் கேட்டா குறவஞ்சி. குரம் என கூறப்புறம் சிற்றிலக்கியம் கேட்டா குறவஞ்சி. ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்திருக்க புலி. அதாவது புலினானது விலங்கு, புலினானது பழம். ஒண்ணு புலினா விலங்கு, ஒண்ணு புலினா பழம். அடுத்து பாருங்க, சரியான தமிழ் சொல்லி தந்தா பிளாக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புல எழுதி வருகிறாருன்னா பிச்சைமூர்த்தி. நான் பிச்சைமூர்த்தி தான் ரேவதி இங்க புனைப்பெயர்களை படைப்புள்ள கவிதை எழுதியவர். சரிங்களா? 62வது கொஸ்டின் பாருங்க, அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையான தண்டி அலங்காரம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அணிகளில் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது கேட்டா தண்டி அலங்காரம். அடுத்து பாருங்க, ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி சரியான கண்டார ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இது கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை. இதான் கரெக்டான இது. சரிங்களா? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையான எடை உள்ள எத்தனை கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3681. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. 3681. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர்னா பாரதியார். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக அமைந்தும் காப்பியம்னா சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மலை இயற்கை வாழ்த்துவதாக அமைந்தும் காப்பியம் கேட்டா இது சிலப்பதிகாரம். இப்ப காத்து கொஞ்சம் ஓவரா இருக்கு. காத்து ஓவரா இருக்கு. மூதுரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என வரிகள் குறிக்கும் நூல் கேட்டா முல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டிஃப்ரெண்டா இருக்கு. திருடுகம் என்னும் நூலின் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? திருடம் வந்து நூல்ல 100 வெண்பாக்கள் உள்ளன. சரிங்களா? இது வந்து திருடுகம் வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல கிடையாது. இந்த திருடம் வந்து பாடம் பார்த்தீங்கன்னா புது புக்ல கிடையாது. 8th தமிழ்ல ஓல்டு புக்ல. சரிங்களா? ஓல்டு புக்ல இந்த திருடம் இருக்கு. பாத்துக்கோங்க. திருடுகம் வந்து சிலபஸ்ல உண்டு. சரிங்களா? கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா முதலாம் ஜெயங்கொண்டான். கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் முதலாம் ஜெயங்கொண்டான். தமிழ் முதல் அகராதினா சதுரங்காதி ஆயிடுச்சுன்னா வீரமாமுனிவர். சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை கண்ட இது வந்து பாத்தீங்கன்னா மண்டுகம் மலையில் மாய்ந்தது. இதான் வந்து சரியான அகர வரிசையில் அமைந்த. சரிங்களா? படி என்னும் சொல்லின் வினையாளன் பேரு கேட்ட படித்தவர். சரிங்களா? 72 வந்து படித்தவர். வா என்னும் சொல்லி வினையச்சத்தை கருத்து வந்து. அமர்தான் என்ன சொல்லி தேர்ந்தெடுக்கிறான் அமர். சரிங்களா? அடுத்து செயலு செய்யப்படை, இன்னி செய்யப்படை, சொல்லி செய்யப்படை, உச்சலப்படை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நண்பர்களே, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாத்துக்கங்க. செயலிசை அளபடை. சரிங்களா? செயலிசை நல்ல படா பறை. அதாவது ஆல வந்து முடிஞ்சா அது செயலிசை அளபடைன்னு ஷார்ட்கட் வச்சிருக்கு. இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை கெடுப்பதும் உம்னு முடிஞ்சா அது இன்னிசை அளபடை. சொல்லிசை அலைப்படை எதுன்னு கேட்டா வாரணசி. சரிங்களா? இது வந்து வாரணசி. ஒற்றலைப்படை எதுன்னு கேட்டா கபுல் இங்க ஒரு பத்தியா ஒற்றலைப்படை. மூடுபனி என்ற சொல்லின் மூடுபனி என்ற சொல்லி இலக்கணம் குறிப்போம். இதை பார்த்து அடிச்சிடலாம். முக்காலத்தையும் காட்டுது. இது வந்து வினைத்தொகைன்னு பார்க்கணும். முகத்தை குறிப்பது அதாவது என்னன்னா உறுப்புகள், மனிதனோட உறுப்புகள் இதெல்லாம் குறிச்சதுன்னா அது ஒரு சிலை பெயர். தமிழ் மாணவன் என்று நம்மை அறிவித்துக் கொண்டேன ஜிபோ. அதாவது ஜிபோ என்ன சொல்லியிருப்பாருன்னா
இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தனது கல்லறை எழுதும்படி புரிய. அதான் வந்து தமிழ் மாணவன் அறிவித்து கொண்டிருக்கான் ஜி போப். அதே மாதிரியே ஜி போப் கல்லறையில இந்த வேர்டு இருக்கு சரிங்களா. சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று கேட்டா தந்தம். தந்தம் எதுங்கிற சேர நாட்டுல இருந்து. தந்தம் சேர நாடுன்னு கேட்டா நம்ம கேரளா பக்கம் தான் சரிங்களா. அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. 1930. இது ஷார்ட்கட் வேணா சொல்றேன். 30 வயசுக்கு மேல போனாலே அதெல்லாம் அவ்வையாயிட்டோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்க 81 தீப்பிலி எந்திரம் பந்தல் வருதே என கரும்பை பிழிந்து எந்திரம் பற்றி கூறுமுறைகிட்ட 10. தீப்பிலி எந்திரம் பந்தல் வருதே என்று கரும்பை பிழிந்து எந்திரம் பற்றி கூறுமுலாம் 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தியாருன்னா ஜி போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தியாருன்னு கேட்டா ஜி போப் சரிங்களா. தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றின் உத்திகளாக கொண்டு கவிதை படுத்தியார்னா தரும சிவராமம் சரிங்களா. ரிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் படைப்புகள் எழுதி கேட்டா பிச்சைமூர்த்தி. இப்போ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்த பார்த்தீங்களா. ரேவதி இங்க புனைப்பெயர்கள்ல வந்து கவிதை எழுதி யாருன்னா பிச்சைமூர்த்தி. அதே இப்போ பார்த்த கொஸ்டின்லயே ரிப்பீட்டடா வருது பாருங்க ரிஷி ரேவதி. அதான் பாருங்க நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடா இந்த ஒரு கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. இதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 49 வீடியோ இதுவும் சேர்த்து 50 சாரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 39 ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருக்கேன். இந்த வீடியோ சேர்த்து 40. அவ்வளவு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்கேயும் கிடைக்காது. நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2025 இருந்தே கொஸ்டின் இருக்கு சரிங்களா. 2025 இருந்தே கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கட்டாயம் உதவியா தான் இருக்கும். அதாவது ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட உங்களுக்கு வந்து யூஸ் தான் சரிங்களா. அதனால வந்து பேஸ்டு கொஸ்டின் பார்க்காம நீங்க தயவு செய்து எக்ஸாம் காலுக்கு போறது வந்து வேஸ்ட் சரிங்களா. அடுத்து பாருங்க பிச்சைமூர்த்தி. இந்த பிசி ரேவதி என்ற புனைப்பெயர்கள் படைப்பு எழுதின பிச்சைமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை என மால கவிதைகளை பாய்ச்சவன் கவிஞன் ஆவான். இது ஒரு முடியாது சார் சரிங்களா. அடுத்து 86 கொஸ்டின் கொடுக்கப்பட்ட பெயர்களில் கரிசலாங்கண்ணி பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிய. அதாவது கைத்தாங்கரை பிரங்கசாரம் ஏகராசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பெயர்கள் சொல்ற பொருள். ஞான பச்சிலைங்கிறது கரிசலாங்கண்ணி வந்து சொல்லாது சரிங்களா. அடுத்து தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஆங்கில கற்றை எழுதுனா லக்குனார். லக்குனார் தான் தமிழை தோற்றமும் வளர்ச்சியும் வச்சு ஆங்கில கற்றை எழுதியவர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆர்மனாலை பாராட்டியார்னா பரிதிமா கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆர்மனாலை பாராட்டியார்னா பரிதிமா கலைஞர் சரிங்களா. எப்பண்பின் அடிப்படையில் நாடகங்களை அமைந்ததுலாம் போல செய்தல் சரிங்களா. அடுத்து 90 கொஸ்டின் பாருங்க. 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லி அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்துவிடுது ஏனெனில் நீர் வார்த்தை வரும் சரிங்களா. இந்த வேடை எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் காக்கின்ஸ்னு ஒரு இது இருக்கு. அவரை பத்தி ஒரு இது இருக்கு. அதுல வந்து வரும் சரிங்களா. அடுத்து 91 கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வினாவை தேர்வு செய்க. அன்னம் கூடை முடைத்தார். இது வந்து அன்னம் என்ன செய்தார் இதான் சரியான விடை கேட்கனா. தூவா என்பதன் எதிர்ச்சொல் என்ன. தூவான்னா பறித்தல் சரிங்களா. தூவா என்பதன் எதிர்ச்சொல் கேட்டா பறித்தல். பொருத்தமற்ற இணை தேர்வு செய்க. இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவல் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பார் தெளிவாகும். சரியானதுதான் நம்ம வாழ்க்கைக்கு இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுகை மூணு ஏபு எதுன்னு கண்டிருந்தேன். இருப்பது இதனால் இதுல வந்து இணை மோனை சரிங்களா. இதுல வந்து இணை மோனை அதாவது இருப்பது இணை மோனைன்னா அடுத்தடுத்து வரும் சரிங்களா. இருப்பது இதனால். அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது. அதாவது பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடர் எது. கட்டளை தொடர் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இது கட்டளை. அதாவது அகராதியில் காண்க. இது வந்து ஒருத்தர் கட்டளை எடுத்துற மாதிரி. படம் தரும் செய்தி பத்தியாக தருக இது கட்டளைப்படுத்துற மாதிரி. காட்சியை கண்டு கபினோர எழுது கட்டளைப்படுத்துற. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இது வந்து கட்டளைப்படுத்துற மாதிரி இல்லை சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் 3 தான் கட்டளை தொடர்கள் வந்துருக்கு சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடார உருவாக்க. ஒருவர் புலவர்கள் மருதன் ஒருவர் வந்து புலவர்களில் மருதன் இளநாகனார் சங்க காலம். இதுல வந்து எப்படின்னா குழப்பி இருக்குது. அதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க. மருதம் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் தான் கரெக்டா இருக்கு சரிங்களா. தாளாற்றி தகுந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது என்கிட்ட
தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தன்னுடைய முயற்சியால் ஈட்டிய பொருள் இருந்தா தாளாச் சேர்ந்த பொருள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். குடும்பம் என்ன சொல்லின் சொல் முதலில் இடம்பெற்ற நூல்னு கேட்டா திருக்குறள். குடும்பம் என்ற சொல் முதல்ல எங்க இருக்குன்னா திருக்குறள்ல இருக்கு. சரிங்களா? பிரான்ஸ் தேசிய கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் புத்தகம் ஆகிய நூல்கள் உள்நெறி கூறியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். சரிங்களா? தனிநாயகம் அடிகள் இதை குறித்து சொல்லியிருப்பாங்க. கன்னிமரா நூலகம் எங்க அமைந்துள்ள இடம் கேட்டா சென்னை எழும்பூர்ல கன்னிமரா நூலகம் அமைந்துள்ளது. நண்பர்களே, இந்த போடுற கொஸ்டின் அவ்வளவுமே நான் போட்ட கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. நம்ம சேனல்ல மாரி எந்த ஒரு சேனலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டதே கிடையாது. அதிகப்படியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனல்ல தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். சரிங்களா? முடிஞ்சா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது பிழை எது இருந்தா நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே.